2023ல வந்த முக்கியமான படங்கள்ல அடுத்த படமா நான் பார்க்குற படம், நான் பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, புர்கா அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி அடையல. ஆனா வந்து கொஞ்சம் பேசப்பட்டுச்சு. எதுக்காக பேசப்பட்டுச்சு அப்படின்னா, கணவனை இழந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த மதத்துக்குன்னு ஒரு சில சம்பிரதாயங்களுக்கு அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அந்த கணவனை நினைத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு பெர்சன் அந்த கலை கேரக்டர் இருக்கார்ல, அவர வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அவங்க 2 பேத்துக்கு இடைப்பட்ட அவர் வந்து ஒரு ஹிந்து. ஸோ அவங்க 2 பேத்துக்கு இடைப்பட்ட கான்வர்சேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதையா வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆ அந்த எப்படி சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு காலத்துல எழுதப்பட்ட அந்த விஷயங்கள் இந்த காலத்துல ஃபாலோ பண்றது சரியா? அல்லது ஆ இப்படிதான் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் இழந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள சமூகத்தின் சார்ந்த நெறைய கேள்விகள் வந்து இந்த படம் எழுப்பியிருந்தது. இந்த படம் வந்து சரியா போகாததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இவங்க 2 பேத்துடைய கான்வர்சேஷன மட்டுமே கலையும், அதுக்கப்புறமேட்டு மிருனா நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேத்துடைய கான்வர்சேஷன மட்டுமே நம்பி இந்த படம் ஃபுல்லாவே பேசப்பட்டிருந்ததுனால தான், இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியாம போயிருச்சு. ஏன்னா, தொடர்ந்து ஒரு நாடகத்த பார்க்குற மாரி, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ளே நடக்கிறத பார்க்குற மாரி தான் நமக்கு ஒரு உணர்வு கிடைச்சதே தவிர, ஒரு படத்த பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலே வராம போயிருச்சு. ஒரு இது மாரி பார்க்கணும்னா நம்ம பேசாம டிவிலயே போட்டு பார்த்துக்கலாம். டிவில ஒரு சீரியல்ல ஒரு 2, 3 எபிசோடு சேர்த்து பார்த்த மாரி இந்த படம் இருந்ததுனால தான், இந்த படம் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தல. அழகான ஒரு ஹீரோயின். அதே மாதிரி கலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறனால, ஓரளவுக்கு வந்து இந்த படம் எப்படியாவது ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணணும்னு நெனச்சு தான் எல்லாருமே வந்து அந்த படத்த பார்த்துருப்பாங்க. ஆனா, அது அந்த அளவுக்கு நம்ம நெனச்ச அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணல. ஆனா, கேள்விகள மட்டும் எழுப்பியிருக்கு. அந்த மதத்தின் ரீதியான கேள்விகள, ஆ ஒரு மதத்தோட சம்பிரதாயங்கள ஃபாலோ பண்ணும்போது, அது நம்மளுடைய மனசுக்கு பிடிக்காம சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதையும் ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வாழணுமா? இல்ல இந்த காலத்துக்கு தகுந்த மாரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டு வாழணுமா? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள வந்து எழுப்பியிருப்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஒரு புதுசான ஒரு உணர்வை வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க 2023ல வந்து இந்த படத்த பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சமூகத்த சார்ந்து, மதத்தை சார்ந்த சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா, அந்த கேள்விகள வந்து எழுப்புறது வந்து சரின்னு நீங்க நம்புனீங்கன்னா, கண்டிப்பா இந்த திரைப்படத்த பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல திரைப்படத்த பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பார்த்ததுக்கு உண்டான ஒரு உணர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புறேன். மொத்தத்துல 2023ல கவனம் ஈர்த்த படத்துல வந்து இந்த புர்கா அப்படிங்கிற திரைப்படம் வந்து என்னுடைய லிஸ்ட்டுக்குள்ள நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து ஒரு கவனம் ஈர்த்த படமாக தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க.